மகர ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. மகர ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லை, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மகர ராசி பலனுக்குள்ள போகலாமா? எல்லா மகர ராசி சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம்ங்க. இந்த பதிவை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நிச்சயமா உங்க மனசுல ஏதோ ஒரு பெரிய தேடல் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராதா, நம்ம கஷ்டம் எல்லாம் தீராதான்னு ஏங்கி போய் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் நல்ல செய்தியை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் நடக்க போகுது. ஒரே ராத்திரியில உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் நிஜம்ங்க. உங்க நீண்ட நாள் ஆசை ஒண்ணு கண்டிப்பா நிறைவேற போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 3 ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். அது என்ன ஏதுன்னு ரொம்ப தெளிவா நம்ம பேச போறோம். மகர ராசிக்காரங்க, நீங்க பொதுவாகவே உங்க உழைப்பாளிகள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு நல்ல மனசு உங்களுக்கு இருக்குது. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்டேயே நீங்க நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. நாம ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா அவங்க நமக்கு ஏன் கெடுதல் செய்றாங்கன்னு பல நாள் ராத்திரியில தூங்காம அழுதுட்டு இருந்திருக்கீங்க. கையில காசு தங்குறதே இல்லை, அப்படியே வந்தாலும் அது ஏதோ ஒரு செலவுக்கு சரியா போயிருது. எப்ப பார்த்தாலும் ஒரு பண நெருக்கடி, மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், கவலை, இதெல்லாம் உங்களை ரொம்பவே வாட்டி வதச்சிட்டு இருக்கும். வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப தைரியமான ஆளு மாதிரி தெரிஞ்சாலும் உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தின கண்ணீருக்கும் ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கிரகங்களோட நிலை உங்க ராசிக்கு ரொம்பவே சாதகமாக மாறப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. இவ்வளவு நாளா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தள்ளி போயிட்டு இருந்ததோ, எந்த காரியங்கள் எல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் ஒன்னொன்னா கண்ணு முன்னாடி நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க. உங்களுக்காகவே காத்துட்டு இருந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்க வாசக்கதவை தட்ட போகுது. ரொம்ப நாளா ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகணும், இல்லாட்டி வியாபாரத்துல பெரிய லாபம் பார்க்கணும்னு நீங்க வச்சிருந்த ஆசை இப்ப நிறைவேற போகுது. இப்படி ஒரு நல்ல நேரம் வரும்போது நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்க முகத்துக்கு நேரா சிரிச்சு பேசுற பல பேர் உங்க முதுகுக்கு பின்னாடி நீங்க எப்ப கீழே விழுவீங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்களை பத்தி ஒரு 3 ரகசியங்களை நீங்க உசுறு போனாலும் யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுங்க. இந்த ரகசியங்கள் நீங்க வெளியே சொல்லிட்டீங்கன்னா உங்க கைக்கு வந்த அதிர்ஷ்டம் கூட உங்களை விட்டு போயிடும். அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கின நண்பர்களா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயங்களை மட்டும் உங்க மனசுக்குள்ள ஆழமா புதைச்சு வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல கண் திஷ்டி அப்படிங்கிறது ரொம்பவே கொடியது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே மற்றவங்களோட பொறாம பார்வை தான். நீங்க கொஞ்சம் நல்ல துணிமணி போட்டுக்கிட்டு வெளியே போனாலே இவன் என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பார்க்குற கூட்டம் இது. அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்க நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுதுன்னு தெரிஞ்சா அவங்க சும்மா இருப்பாங்களா? மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி எரிச்சல் படுவாங்க. அவங்களோட அந்த கெட்ட எண்ணம் உங்களை ரொம்ப சுலபமா பாதிக்குங்க. அதனாலதான் இனிமேல் நடக்க போற நல்ல காரியங்களை ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம நீங்க செஞ்சு முடிக்கணும். உங்களோட வெற்றியை பார்த்து அவங்க ஆச்சரியப்படணுமே தவிர நீங்க போய் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தம்பட்டு அடிக்க கூடாது. உங்க மனசுக்குள்ள எத்தனையோ காயங்கள், எத்தனையோ வலிகள் பதுங்கி கிடக்குது. ராத்திரி படுத்தா கூட பல பேருக்கு நிம்மதியா தூக்கம் வரதில்ல. நாளைக்கு என்ன ஆகுமோ, எப்படி இந்த கடனை அடைக்க போறோமோ, பசங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பல சிந்தனைகள் உங்களை போட்டு உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்குது. சில பேருக்கு சொந்தக்காரங்க மூலமாவோ பெரிய அவமானம் நடந்திருக்கு. நம்மளை நம்பித்தானே வந்தாங்கன்னு நீங்க உதவி செஞ்சவங்க கூட உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா ஆரம்பிக்க போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க, உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி உங்க தலையெழுத்து மாறப்போகுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அந்த முதல் ரகசியத்துல தான். நீங்க வெளியே சொல்லக்கூடாத அந்த முதல் விஷயம் உங்க பொருளாதாரம் மற்றும் பணம் சம்பந்தப்பட்டது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கைக்கு நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு பெரிய பண வரவு வரப்போகுது. அது நீங்க செஞ்ச தொழிலுக்கான லாபமா இருக்கலாம், ரொம்ப நாளா வராம இருந்த பழைய பாக்கியா இருக்கலாம், இல்லைன்னா பூர்வீக சொத்து மூலமா வர பணமா கூட இருக்கலாம். ஆனா காசு வந்த உடனே நாம செய்யற முதல் தப்பு சந்தோஷத்துல ரொம்ப நெருக்கமானவங்க தானேன்னு சொல்லி அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம். இனிமே
நான் இதை வாங்க போகிறேன், அதை செய்ய போகிறேன், மனசில் இருக்கிற திட்டங்களை எல்லாம் அப்படியே வெளியே கொட்டிடுவோம். ஆனால் அதைத்தான் நீங்கள் இனிமேல் செய்யவே கூடாது. உங்கள் கைக்கு எவ்வளவு பணம் வருது, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது உசுறு போனாலே யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. காசு பணம்னு வரும்போது மனுஷங்க புத்தி எப்படி மாறும்னு சத்தியமாக சொல்ல முடியாது. உங்கள் கூடயே இருந்து உங்கள் தட்டை பிடுங்கி திங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் கைக்கு பணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கடன் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு வந்தான்னு மனசுக்குள்ளேயே குமுறுவாங்க. அந்த பொறாமை பார்வை உங்கள் மேலே பட்டாலே போதும், வந்த காசு எப்படி வந்ததோ அதே மாதிரி வந்த சோடு தெரியாமல் விரயமாகிடும். செலவுகளும் மருத்துவ செலவுகளுமா வந்து உங்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கே கொண்டு போய் விட்டுரும். அதனால உங்கள் பேங்க் கணக்கில் எவ்வளவு காசு இருக்குது, உங்கள் வீரோட எவ்வளவு தங்கம் இருக்குன்றது உங்கள் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, ரொம்ப உசுரா பழகிற நண்பராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட சொல்லவே கூடாது. வாயை மூடி மௌனமாக இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் ரொம்ப நாளாக இருந்த தடைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா விலக போகுது. வேலை இல்லாமல் ரொம்ப மாசமாக அலைஞ்சு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்கான தகவல் தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு ஒரு வேலை அமைய போகுது. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த முடக்கை எல்லாம் மாறி பெரிய அளவில் லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் இதுலேயும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். வேலை உறுதியாக எடுக்கிற வரைக்கும், இல்லைனா அந்த வியாபார வாய்ப்புக்கு உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் அதை பற்றி மூச்சு விடக்கூடாது. நான் இந்த மாதிரி ஒரு பெரிய வேலைக்கு போக போகிறேன், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு முன்கூட்டியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க முன்னேற்றத்தை தடுக்க சில மறைமுக எதிரிகள் உங்கள் சுற்றியே காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்களே உங்கள் வாயால் எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்துடக்கூடாது. உங்கள் ஜாதகப்படி இப்போ நேரம் ரொம்ப நல்லா இருந்தாலும் சுற்றி இருக்கிற ஆட்களோட கெட்ட எண்ணம் சில சமயம் தேவையில்லாத தடைகளை கொண்டு வரும். எதையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை வெளியே சொல்கிறதா புத்திசாலித்தனம். நீங்கள் அமைதியாக இருந்து சாதிச்சு காட்டுற வெற்றி தான் அவங்க முகத்தில் கரிய பூசணுங்க. உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வாயடிச்சு நிற்கணுமே தவிர நீங்களாக போய் எந்த விஷயத்தையும் தம்மட்ட முடிக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை சிறக்க போகுதுங்கிறது உறுதி. ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை சுற்றி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டமே கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்துக்குள்ளே நீங்கள் அனுபவித்த மன உளைச்சல் ரொம்ப அதிகம். நீங்கள் நல்லது செஞ்சாலும் அது தப்பாக தான் முடிஞ்சிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத சண்டைகள் வந்து குடும்பமே ரெண்டாக போயிருமோங்கிற அளவுக்கு கூட சில பேர் பயந்து போயிருப்பீங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி ராப்பகலாக தூங்காமல் துவச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பஸ்தானத்தில் ஒரு பெரிய ஒளி வீச போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதல் வரப்போகுது. பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நேரம் இது. உங்களை புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் உங்கள் அருமையை உணர்ந்து உங்களை தேடி வர போகிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாத அந்த 2வது ரகசியம் என்னென்னா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்க போகிற நல்ல விஷயங்களையும் உங்கள் எதிர்கால திட்டங்களையும் பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பாக உங்கள் வீட்டில் நடக்க போகிற சுபகாரியங்கள் பற்றி ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த கல்யாண பேச்சுவார்த்தை இப்போ சுமூகமாக முடிவுக்கு வரும். இல்லைனா குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த கடவுள் கண் திறந்து ஒரு நல்ல செய்தியை கொடுப்பாரு. புதுசாக ஒரு இடம் வாங்கலாம்னு இருப்பீங்க, இல்லைனா சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கலான்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவையும் தயவு செஞ்சு உங்கள் சொந்தக்காரங்க கிட்டேயோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டேயோ பெருமையாக பேசுகிறாதீங்க. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகுது, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பேசி இருக்கோம், இல்லைன்னா நாங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறோம்னு நீங்கள் சந்தோஷமாக தான் சொல்லுவீங்க. ஆனால் அதை கேட்குற எல்லாருக்கும் அதே சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வெளியே சிரிச்சுக்கிட்டே வாழ்த்து சொல்கிறவங்க மனசுக்குள்ளே இவங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாம் நல்லதாக நடக்குதுன்னு ஒரு கொடிய வன்மத்தை வளர்த்துப்பாங்க. இந்த கெட்ட எண்ணம் உங்கள் வீட்டில் நடக்கிற இந்த நல்ல காரியத்தை பாதியிலே நிப்பாட்டிடுங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் கல்யாணம் வரைக்கும் போன விஷயம் சட்டு நின்று போயிருக்கும். வீடு கட்ட அஸ்திவாரம் போட்டதோட சரி, அதுக்கு மேலே ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாமல் முடங்கி போயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம முன்கூட்டியே எல்லார்கிட்டையும் நம்ம திட்டங்களை சொல்லி அவங்களோட கண் திருஷ்டியை நம்ம மேலே இழுத்து விட்டது தான். அதனால் எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தோட எதிர்கால திட்டமாக இருந்தாலும் சரி, அது முழுசாக நடந்து முடிகிற வரைக்கும் உங்கள் உதட்டை விட்டு அந்த வார்த்தை வெளியே வரக்கூடாது. பத்திரிக்கை அடித்து ஊருக்கே கொடுக்கும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு ரகசியமாக அதை பாதுகாத்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்க, கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ ஒற்றுமை இருக்குங்கிறத கூட 4 பேர் கண்ணில் படுற மாதிரி வெளியே காட்டிக்காதீங்க. ஏன்னா மற்றவங்க கண்ணுக்கு உங்கள் சந்தோஷம் பொறுக்காது. உங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன விரிசல் விழதான் நம்ம அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம்னு காத்துட்ருக்கிற கூட்டத்துக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் ரொம்ப அடக்கமாக அமைதியாக உங்கள் காரியத்தை சாதிக்கிறதுல மட்டும் குறியாருங்க. உங்களை தேடி வரப்போகிற அந்த மாபெரும் அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ நாம் 3வது ரகசியத்துக்கு வருவோம். நீங்கள் எந்த சூழ்நிலையும் வெளியே சொல்லவே கூடாத அந்த 3வது விஷயம் என்னென்னா, உங்கள் பலவீனங்கள், அப்புறம் நீங்கள் செய்ய நினைக்கிற இறை வழிபாடுகள். இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்தை நினச்சி யாருக்கிட்டையாவது ஆறுதலுக்காவது புலம்பி இருப்பீங்க. நம்ம கஷ்டத்தை 4 பேர்கிட்ட சொன்னால் மனசு கொஞ்சம் லேசாகுமே நினச்சி உங்கள் குடும்பத்தில் நடந்ததையோ இல்லை உங்கள் மனசில் இருக்கிற வழியையோ உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட சொல்லி எழுதிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அப்படி ஒரு காரியத்தை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க.
உங்கள் கண்ணீருக்கு இங்கே யாருமே உண்மையான ஆறுதல் தரப்போகிறது இல்லை. வெளியில் உங்களை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி நடித்தாலும் உங்களுக்கு பின்னாடி உங்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறவங்க தான் இங்கே அதிகம். இங்கே பலவீனம் என்னென்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தலாம்னு தான் இந்த உலகம் யோசிக்கும். நீங்கள் எந்த இடத்துல உடைஞ்சு போவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதே இடத்துல திரும்ப திரும்ப அடிப்பாங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ இல்லை யார் மேலே அதிக பாசம் வச்சுருக்கீங்களோ அவங்கள வச்சு உங்களை வீழ்த்த பார்ப்பாங்க. மகர ராசிக்காரங்க, நீங்கள் ரொம்ப வெள்ளந்தி மனசில் ஒன்றும் வெளியே ஒன்றும் வச்சு பேச தெரியாதவங்க. அதனாலேயே யாராவது கொஞ்சம் அன்பாக பேசுனா அவங்க உங்ககிட்ட மொத்த ரகசியத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க. இனிமேல் அந்த தப்பு செய்யாதீங்க. உங்கள் மனசில் எவ்வளோ பெரிய பாரம் இருந்தாலும் அது உங்கள் பூஜை அறையில் போய் உங்கள் இஷ்ட தெய்வம் கிட்டேயோ குலதெய்வம் கிட்டேயோ மட்டும் கொட்டி அழுங்க. மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. அதே மாதிரி உங்கள் கஷ்டங்கள் தீரணும்னு நீங்கள் சில காரியங்கள் பரிகாரங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் முடிகாணிக்க கொடுக்குறதோ இல்லை அன்னதானம் செய்கிறதையோ வேண்டுதல் வச்சுருப்பீங்க. அந்த வேண்டுதலை நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வெளியே யாருக்கிட்டையும் அதை பற்றி மூச்சு விடக்கூடாது. நான் இந்த கோவிலுக்கு போக போகிறேன், இந்த பரிகாரம் செய்ய போகிறேன்னு நீங்கள் மற்றவங்க கிட்ட சொன்னால் அதை கேட்குறவங்க ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் மனசை குழப்பி விடுவாங்க. அப்படி செஞ்சால் ஒன்றும் நடக்காது. இதுக்கெல்லாம் போய் காசை கரியாக்காதுன்னு சொல்லி உங்கள் நம்பிக்கையை உடைக்க பார்ப்பாங்க. அதனால் உங்கள் வழிபாடுகளையும் உங்கள் வேண்டுதல்களையும் உங்கள் மனசுக்கும் அந்த இறைவனுக்கும் இடையில மட்டுமே ஒரு ரகசியமாக வச்சுக்கோங்க. இந்த 3 ரகசியங்களையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாலே போதும். இனி வரப்போகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்களை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும்போது உங்கள் உடம்புலையும் மனசுலையும் ஒரு புது தெம்பு பிறக்கும். இது வரைக்கும் இருந்த சோம்பேறித்தனம், பயம், குழப்பம் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடப்போகுது. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புது உற்சாகம் உங்களை தொத்திக்கொள்ளும். என்னாலையும் சாதிக்க முடியும், என்னாலையும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே விதிக்கப்பட போகுது. இந்த மாற்றம் வெளியே நடக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு நல்ல அதிர்வலைகளை நீங்கள் முழுமையாக உள்வாங்கணும்னா உங்களை சுற்றி ஒரு அமைதியான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கணும். உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, உங்களை மதிக்கவே மாட்டேன்னு ஒதுங்கி போனவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து நிற்க போகிற காலம் இது. உங்கள் நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவும் பொறுமையாக நடந்துக்கணும். நமக்கு ஒரு நல்ல காலம் வந்துருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கூட கர்மா வந்துடக்கூடாதுங்க, கர்வம் வந்துடக்கூடாதுங்க. பல சேகரணத்தை கொண்டு மறக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டவங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னவங்க யாருன்னு உங்கள் மனசில் எப்பவும் இருக்கணுங்க. அதே மாதிரி உங்களை ஏமாத்தினவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கான தண்டனை அந்த இறைவனும் காலமும் ரொம்ப சரியாக கொடுக்கும். நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தினா போதும். நீங்கள் அடைய போகிற வெற்றி தான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பதிலடி. என் மனசில் நிம்மதி வந்தாலே உடம்புல பாதி வியாதி தானாக ஓடி போயிடும். இத்தனை நாளாக இருந்த மன உளைச்சலால் உங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் வந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு, தூக்கமின்மைன்னு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்கள் உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பு வரப்போகுது. ராத்திரியில் படுத்த உடனே எந்த கவலையும் இல்லாமல் ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் முகத்தில் ஒரு தனி கலை வரப்போகுது. அந்த சந்தோஷத்தை பார்த்து 4 பேர் உங்ககிட்டயே வந்து கேட்பாங்க, என்ன இப்போ முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு போலன்னு விலைய வீசுவாங்க. அப்போவும் நீங்கள் உங்கள் வாயை திறந்து எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது. எல்லாம் கடவுள் செய்யணும் ஒரு புன்னகையை மட்டும் வழங்கிட்டு அமைதியாக நகர்ந்துங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நடப்போகிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் ஜாதகட்டத்தில் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு மாபெரும் யோகத்தை கொடுக்க போகுது. அதனால் இனிமேல் கெட்ட எண்ணம் பிடிச்ச ஆட்களை விட்டு ரொம்ப தள்ளியே இருங்க. எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு உங்களால் முடியாதுன்னு உங்கள் தன்னம்பிக்கையை உடைக்கிறவங்க முகத்தில் முழிக்காதீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் உள்ளங்கையை பார்த்து உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை சுறுசுறுப்பாக ஆரம்பிங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் இனிமேல் பொண்ணாக போகும். நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. அந்த அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும்போது அதை எப்படி சரியாக பயன்படுத்தணுங்கிற சூட்சமாக உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சாகணுங்க. மகர ராசியில் பிறந்த இளைய சமுதாயத்துக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருப்பீங்க. நம்ம கூட படித்தவங்க எல்லாம் பெரிய நிலைமைக்கு போயிட்டாங்களே, நாம மட்டும் இப்படி ஒரு வேலைக்காக அல்லோடுறோமோன்னு உங்கள் கண்ணீரை உங்களை தூங்க விடாமல் செஞ்சுருக்கோங்க. ஆனால் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு கௌரவமான வேலை உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து அழைப்பு வரும். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வேலைக்கான உத்தரவு உங்கள் கைக்கு வர வரைக்கும் உங்களை பெற்றவங்க கிட்ட கூட இதை பற்றி பெருமையாக சொல்லிக்காதீங்க. அமைதியாக இருந்த அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே ஒரு நிம்மதியான காலகட்டம். குடும்பத்துக்காக உங்களை நீங்களே உருக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்குன்னு எந்த ஒரு ஆசையும் வச்சுக்காம புருஷன் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும்னு எத்தனையோ தியாகங்களை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்புக்கு உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காம 4 சுவத்துக்குள்ளேயே அழுதுட்டு இருந்த உங்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்க போகுது. உங்கள் மாமியார் நாத்தனார்னு உங்களை சுற்றி இருந்து குத்தி பேசினவங்க எல்லாம் இனிமேல் உங்கள் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை மதித்து நடக்க ஆரம்பிப்பாங்க.
உங்களோட நீண்ட நாள் ஆசையான ஒரு நகை வாங்குறதோ, இல்லை உங்கள் பேரில் ஒரு சிறு சேமிப்பை தொடங்குறதோ இனி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடக்க போகுது. வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக இருந்து தீராத உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆஸ்பத்திரியும் மாத்திரையுமா கழிச்சவங்க நாட்கள் இனிமேல் சந்தோஷமாக மாறப்போகுது. பிள்ளைங்க நம்மளை சரியாக பார்த்துக்கலையே, நம்மளை தனிமையில் விட்டுட்டாங்களேன்னு ஏங்கி தவிச்சவங்க மனசுக்கு குளிர்ச்சியாக ஒரு விஷயம் நடக்க போகுது. உங்களை விட்டு தூரமாக போன உங்கள் பிள்ளைகள் உங்கள் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வர போகிறாங்க. உங்கள் பேரன் பேத்திகளோட விளையாடி குடும்பத்தோட ஒரு சந்தோஷமான நேரத்தை நீங்கள் செலவழிக்க போகிறீங்க. மனசில் இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த மகர ராசிக்கு நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்களோட ஒரு அபூர்வமான சேர்க்கை தான். உங்கள் ராசிநாதன் உங்கள் மேலே முழு கருணையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற கிரக மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருட்ட விலைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு நமக்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு நாளை தொடங்குங்க. உங்களை சுற்றி இருக்கிற நல்ல அதிர்வலைகளை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. தொட்டதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு தொடங்க போகுது. எதை நினச்சும் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரும்போது மனுஷங்களுக்கு பொதுவாகவே தலகால் புரியாது. ஆனால் மகர ராசிக்காரங்க நீங்கள் அப்படி கிடையாது. ரொம்ப நிதானமானவங்க. இப்போ உங்களுக்கு வரப்போகிற இந்த யோகம் சாதாரணமானது கிடையாது. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. அந்த நேரத்தில் உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே சேரும். நேற்று வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு உங்கள் சொந்தக்காரங்க மாதிரியும் உங்கள் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க மாதிரியும் வந்து ஒட்டிப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல நிலைமையை பார்த்து உங்ககிட்ட இருந்து காரியம் சாதிக்கிறதுக்காக பல பேர் நாடகம் ஆடுவாங்க. அந்த மாதிரி போலி முகங்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பணம் காசு கைக்கு வந்த உடனே பல பேர் செய்கிற முதல் தப்பு ஆடம்பரமாக செலவு செய்கிறதா. நம்ம நல்லா இருக்கோம்னு ஊருக்கு காட்டணுங்கிற ஒரு நப்பாசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் செஞ்சிடவே கூடாது. உங்கள் கைக்கு வர பணத்தை ரொம்ப உஷாராக சேமித்து வைக்கணும். கண்ணுக்கு தெரியாத இடத்துல முதலீடு செய்யணும். யாருக்கும் தெரியாமல் ஒரு நிலம் வாங்குறதோ இல்லை நகை நட்டாக சேர்த்து வைக்கிறதோ உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் கையில் காசு போலங்கிறத மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக பழகிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சாலே தேடி வந்து கடன் கேட்கறதுக்குனே ஒரு கூட்டாளையும் அவங்களுக்கு வட்டிக்கு ஆசைப்பட்டு கடனாக கொடுத்து ஏமாந்துடாதீங்க. வந்த லட்சுமியை பத்திரமா தக்க வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் மனசை நீங்கள் எப்பவும் ஒரு நிலையாக வச்சுக்கணும். தேவையில்லாத விவாதங்களில் போய் தலையிடாதீங்க. அதாவது அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுனாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நழுவிடுங்க. ஏன்னா மற்றவங்களுடைய கெட்ட எண்ணங்களும் அவங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகளும் உங்களை ரொம்ப சீக்கிரம் பாதிக்கும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. அது எந்த விதத்துலையும் கெடுத்துக்க கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க. வீட்டில் எப்பவும் ஒரு நல்ல வாசம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாம்பிராணி போடுறத விளக்கு ஏற்றுறதுன்னு வீட்டை எப்பவும் ஒரு கோயில் மாதிரி சுத்தமாக வச்சுட்டிங்கன்னா அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா. இந்த நேரம் உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கலாம். திடீர்னு யாராவது உங்களை சீண்டி பார்ப்பாங்க. உங்களுக்கு கோவத்தை வரவழைச்சு நீங்கள் ஏதாவது தப்பாக பேசிட மாட்டீங்களான்னு காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அமைதியாக அதை கடந்து போயிடணும். உங்கள் கோவம்தான் உங்களுக்கு முதல் எதிரி. அந்த கோவத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் பழி வாங்குற நேரம் இது இல்லைங்க. உங்கள் வெற்றியை வச்சு அவங்கள பேச விடாமல் செய்கிற நேரம் இது. அதனால எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நாவடக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் ஒரு பார்வையாளராக இருந்து வேடிக்கை பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய சிம்மாசனத்தை தயார் செஞ்சுட்டு இருக்குங்க. அந்த சிம்மாசனத்தில் நீங்கள் ராஜாவாக உட்கார போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அப்படி என்ன ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுதுன்னு பல பேர் மனசுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அன்றைக்கி ராத்திரி உங்கள் குலதெய்வத்தோட நேரடி பார்வை உங்கள் குடும்பத்து மேலே விழப்போகுது. இத்தனை வருஷமாக அவங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனாக மாறப்போகுது. அதனால தான் அன்றைக்கி ராத்திரிக்கு அப்புறம் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நேர்மறையாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் மாறப்போகுது. நீங்கள் எதை நினச்சி தூங்க போகிறீங்களோ அதை அடுத்த நாள் காலையில் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால அன்னைக்கு ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் கவலைகளும் இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஏன்னா நீண்ட நாள் ஆசை நிச்சயமாக நிறைவேறும்னு முழுமையாக நம்பிடுங்க. உங்கள் ஆள் மனசுக்குள்ளே நீங்கள் விதைக்கிற அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்ததோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற பக்குவம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சில பேர் காசு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே பழசையெல்லாம் மறந்துட்டு ரொம்ப திமிராக நடந்துக்குவாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்க நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. இருந்தாலும் சுற்றி இருக்கிற சூழ்நிலை சில சமயம் உங்களை அப்படி மாற்ற முயற்சி பண்ணும். உங்கள் கூடவே இருந்து உங்களை புகழ்ந்து தள்ளுறவங்க பேச்சை கேட்டு உங்களுக்கே தெரியாமல் ஒரு சின்ன தலைகணம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் உங்களை புகழ்ந்து பேசினாலும் அந்த தலையில ஏற்றுக்காதீங்க. எல்லாம் அந்த கடவுளோட கருணைன்னு சொல்லி ரொம்ப அடக்கமாக இருங்க. அந்த அடக்கம் தான் உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது முதலீடு செய்யணும்னு நினைப்பீங்க. இல்லைனா தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு திட்டமிடுவீங்க. அப்படி நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை தான் கொடுக்கும். அதை செய்ய போடுறீங்கன்னு
விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் சத்தம் இல்லாமல் செஞ்சு முடிங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வு தேடி வருங்க. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இத்தனை நாளாக கிடைக்கலையேன்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு மேலதிகாரிகளே கூப்பிட்டு ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு உங்கள் திறமையை முழுசாக நிரூபித்து காட்டுங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு நிற்கணும். அதுக்காக நீங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டியதில்லை. உங்கள் அமைதியான செயல்பாடுகளே அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு நல்ல பாசப்பிணைப்பு உருவாக போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஊடல் எல்லாம் முடிவுக்கு வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமாக வாழ போகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்பட போகிறாங்க. அப்பா அம்மா நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்க மனசில் ஒரு பெரிய மரியாதை வரப்போகுது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குவிக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும் இல்லைனா ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க அந்த ஆசையை நிறைவேற்றிக்கக்கூடிய நேரம் இது. ஆனால் இது எல்லாமே நடக்க போகுதுன்னு உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. உங்களோட ஓரடியும் ரொம்ப நிதானமாகவும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகவும் இருக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கண் திஷ்டியும் படாம உங்க சந்தோஷம் முழுமையா உங்களை வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல இது வரைக்கும் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் பஞ்சா பறக்க போகுது. நாள்பட்ட வியாதிகளால் அவதிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியம் கிடைச்சு உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். உங்களை பாடாப்படுத்தின அந்த மன அழுத்தம், பயம் எல்லாம் உங்களை விட்டு விலகி மனசுல ஒரு பெரிய தெளிவு வரப்போகுதுங்க. இதுக்கு மேல நம்மளால முடியுமான்னு நினைச்சவங்க கூட 10 பேருக்கு முன்னாடி நின்று சாதிக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரப்போகுது. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். அதை பார்க்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதையும் ஈர்ப்பு வரக்கூடிய அளவுக்கு உங்க தோட்டத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுது. இந்த நேரத்துல உங்ககிட்ட பணம் புழங்குறத பார்த்துட்டு உங்களை விட்டு விலகி போன சொந்தக்காரங்க எல்லாம் தேடி வருவாங்க. அந்த அக்கா, தம்பி, தங்கைன்னு உறவு கொண்டாடிட்டு உங்ககிட்ட காரியம் சாதிக்க பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமா யாருக்கு பணத்துக்காக பொறுப்போ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ மட்டும் போட்டுறாதீங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்லி உங்ககிட்ட வந்து அழுதாலும் மனசை கல்லாக்கிட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அமைதியாக ஒதுங்கிடுங்க. ஏன்னா உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை மறுபடியும் பல நிலைமைக்கு கொண்டு போக ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குது. இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் இறக்கம் காட்டினாலும் அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்தா முடியும். நீங்க எதிர்பார்க்காத யாரோ ஒரு முன்பின் தெரியாத நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மாபெரும் உதவி கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையை மேலே கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கலாம். அது ஒரு சாதாரண வார்த்தையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன உதவியா இருக்கலாம். ஆனா அது உங்க தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும். அந்த குலதெய்வமே ஒரு மனுஷ ரூபத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்வார்னு தான் சொல்லணும். அதனால உங்களை தேடி வர சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட அலட்சியம் பண்ணாம ரொம்ப கவனமா கையாளுங்க. யாரையும் எடுத்துரிஞ்சு பேசிடாதீங்க. பொறுமையா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்க சந்தோஷத்தை நீங்க மட்டும் அனுபவிங்க. 4 பேரும் தெரிஞ்சா நம்ம மதிப்பு கூடுமேன்னு நினைச்சு எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்க வீட்டுல நீங்க சாப்பிடுற சாப்பாடு, உங்க உடுத்துற துணிமணி எல்லாமே ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை எந்த பகட்டும் இல்லாமல் சாதாரணமாக காட்டிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு அனாதிஷ்டம் பெருகிக்கிட்டே போகும். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய நிம்மதியை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக இந்த நாட்களை கடந்து வாங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக செஞ்ச தான தர்மம் யாருக்கும் கெடுதல் நினைக்காத அந்த நல்ல மனசு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ ஒரு மாபெரும் பலன் கிடைக்க போகுது. உங்களை ரொம்ப கேவலமாக பேசினவங்க, இவனெல்லாம் இனிமேல் முன்னுக்கே வரமாட்டான்னு சொல்லி சிரிச்சவங்க எல்லாம் உங்கள் முன்னாடி வந்து தப்பு செஞ்சுட்டுமேனு தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள பழிவாங்க மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களோட இந்த மாபெரும் வெற்றி தான் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய தண்டனை. உங்களை சுற்றி இருந்த அந்த கெட்ட சக்தி, கண் திஷ்டி எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் சுக்குநூறாக உடைய போகுது. உங்கள் மேலப்பட்ட அத்தனை காயங்களுக்கு ஒரு பெரிய மருதான் இந்த காலகட்டம் அமைய போகுது. ரொம்ப வருஷமாக கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு அலைஞ்சு திரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு உங்கள் பக்கம் வரப்போகுது. விற்க முடியாமல் முடங்கி கிடந்த பூர்வீக சொத்து ரொம்ப நல்ல விலைக்கு விற்று உங்கள் கைக்கு பணம் வந்து சேரப்போகுதுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய தொகை யாரோ உங்களை ஏமாத்திட்டாங்க, இனிமேல் அந்த காசு வராதுன்னு நீங்கள் முழுசாக கைவிட்ட ஒரு பணம் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் அவங்களே வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க. எதை நினச்சும் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் எப்படி சட்டுன்னு நடக்குதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும். அது வேற ஒன்றும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் இப்போ கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ரொம்ப பலமாக வந்து உட்கார்ந்துருக்குது. அந்த கிரகங்களோட ஆசை முழுசாக உங்களுக்கு கிடைக்கிறனால தான் இந்த அற்புதங்கள் எல்லாம் கண் முன்னாடி நடக்கும். இனிமேல் உங்கள் வீட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன பூஜை பண்ணுங்க. ரொம்ப நேரம் உட்காந்து சாமி கும்பிடணும்னு கூட அவசியம் இல்லை. மனசார ஒரு 5 நிமிஷம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க. அது தெய்வத்தோட வெளிச்சம் எப்படி இருட்ட விரட்டுதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டம், வறுமை, கடன் தொல்லை எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடப்போகுது. மனசுல ஒரு சின்ன சஞ்சலம் கூட வர விடாதீங்க. யாராவது வந்து உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட அதை காதுல வாங்கிக்காம எப்பவும் ஒரு புன்னகையோட கடந்து போயிருங்க. உங்க முகத்துல இருக்கிற அந்த தெளிவும் சந்தோஷமும் உங்களுக்கு இன்னும் பல நல்ல விஷயங்களை கத்துத்தர மாதிரி கொடுக்குங்க. அவ்வளவு பேருக்கு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்கும். இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டோம், ஒரே ராத்திரியில எப்படி இதெல்லாம் மாறும், அப்படி ஒரு மேஜிக் நடக்குமான்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த
அந்த மேலே இருக்கிற தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஒரு மனுஷனை எப்போ உச்சிக்கு கொண்டு போகணும், எப்போ அவனோட துயரத்தை துடைக்கணும், அந்த கால நேரத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த பொன்னான நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ராஜா நட தான். உங்கள் பேச்சை கேட்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி யாருமே இல்லைன்னு நீங்கள் அழுத காலம் போய் உங்கள் வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு வரப்போகுது. நீங்கள் சொல்கிறத வேதவாக்காக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்க ஒரு பெரிய கூட்டமே உங்களுக்கு பின்னாடி வரப்போகுது. அந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து உங்களை தேடி வரப்போகுது. இவ்வளவு நாளாக உங்கள் கூடவே இருந்து குழிப்பறிச்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற முதல் பெரிய மேஜிக் என்ன தெரியுமா? உங்கள் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருந்த ஒரு திரை விலக போகுது. உங்களை சுற்றி நல்லவங்க வேஷத்தில் நடித்த அத்தனை பேரோட சுயரூபமும் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இவனா நமக்கு இப்படி செஞ்சா, இவளா நமக்கு துரோகம் பண்ணான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு பல முகமுடிகள் கிளிய போகுது. ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு அந்த கடவுளே ஒரு பெரிய வடிகட்டியை வச்சு சலிக்க போகிறாரு. உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் இனிமேல் உங்கள் கூட பயணிக்க போகிறாங்க. மற்றவங்க எல்லாம் தானாகவே உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த அதிசயங்களை எல்லாம் ரொம்ப அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் சக்தி கூடும். மௌனம் தான் இப்போ உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி அலையடிக்க போகுது. ஆனால் அந்த சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் அடக்கமாக இருக்கணும். முந்தியெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே பதட்டப்படுவீங்க. யாருக்கிட்டையாவது போய் நியாயம் கேட்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த பதட்டம் உங்களுக்கு வரவே கூடாது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாமுங்கிற ஒரு அசாத்தியமான தைரியம் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக வேறுன்ற போகுது. இந்த தைரியம் தான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரொம்ப வேகமாக கூட்டிகிட்டு போக போகுது. விவசாயம் செய்கிறவங்க இல்லைன்னா சொந்தமாக ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். மழை இல்லாமல் விளைச்சல் இல்லாமல் நஷ்டப்பட்டு நின்ற விவசாயிகளோட நிலத்துல இனிமேல் பொன் விளைய போகுது. நீங்கள் வைக்கிற பயிரெல்லாம் நல்லபடியாக செழித்து வளர்ந்து உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகுது. வியாபாரத்தில் போட்ட முதல் கூட எடுக்க முடியாமல் கடையை சாத்திடலாம்னு நினச்சவங்களுக்கு திடீர்னு எங்கேருந்து தான் கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு தெரியாத அளவுக்கு வியாபாரம் சூடுபிடிக்க போகுது. உங்கள் கல்லாப்பட்டி ரொம்ப போகுதுங்க. இத்தனை நாளாக கழுத்து நெரிச்ச கடன் எல்லாம் எப்படி அடைச்சதுனே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய பணம் மேலே உங்கள் மேலே பொழிய போகுது. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த லாபத்தை பற்றி பக்கத்து கடைக்காரங்க கிட்டேயோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்க கிட்டேயோ பெருமையாக பேசிடாதீங்க. இவங்க ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் அந்த இறைவன் கணக்கு வச்சிருக்கிறான். பட்ட அவமானம் உதாசனம் எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா சேர்த்து ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்கள் மடியில் கொண்டு வந்து கொட்ட போகிறான். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழிஞ்சு ஒரு புது மனுஷனாக நீங்கள் பிறக்க போகிற ஒரு அற்புதமான நேரம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வைக்கிற அந்த ஒரு சின்ன தீபத்தோட வெளிச்சம் உங்கள் பரம்பரையே மாற்றி அமைக்க போகுது. இறந்து போய் கிடந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஒரு அரச வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கண் விழிக்கும் போது ஒரு பெரிய விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு உங்களுக்கே நல்லா உணர முடியும். ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தலையிலிருந்து இறக்கி வச்ச மாதிரி உடம்பும் மனசும் அவ்வளோ லேசாக இருக்கும். இத்தனை வருஷமாக உங்களை பிடிச்சு ஆட்டின அந்த பீடை தரித்திரம் எல்லாம் அது ஒரே ராத்திரியோடு முடிஞ்சு போயிடும். காலையில் எந்திரிக்கும் போது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் ரத்தத்தில் ஊறி போயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருண்ட காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் எல்லாமே வெளிச்சம்தான். அந்த வெளிச்சத்தை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க கண் கூசுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்க போகுது. உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த அதிர்ஷ்டத்தை 2 கையாலே அள்ளி பிடிச்சுக்கோங்க. யாராவது உங்களை ஏமாத்தணும்னு நினச்சா கூட அவங்களால இனிமேல் உங்கள் நிழலை கூட தொடங்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எப்பவும் நல்லா இருப்பீங்க. உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் தலையெழுத்து ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. உங்கள் குலதெய்வத்தை முழுசாக நம்புங்க. அந்த தெய்வத்தோட ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. உங்களை சுற்றி இருந்த அத்தனை தடைகளும் உடைஞ்சு சுக்குநூறாக போகுது. இனிமேல் வர ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது வசந்தமாக மாறப்போகுது. காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பெரிய நம்பிக்கையோடு எந்திரிங்க. உங்கள் வீட்டில் எப்பவும் சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் மட்டுமே கேட்குற மாதிரி ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. உங்கள் குடும்பம் செழிப்பாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நோய் நொடிகள் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழப்போகுது. எல்லா மகர ராசி சொந்தங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நினச்சதெல்லாம் நடக்குங்க. உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் அத்தனையும் நிறைவேறணும்னு அந்த இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேன். முழுமையான நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.